பாண்டிச்சேரியில் நம்ம இப்போ கொசக்கடை ஸ்ட்ரீட், அம்பலத்தடையார் மடத்து வீதி, அதுலேருந்து நம்ம டுவர்ட்ஸ் அண்ணா சாலை அங்கே போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அண்ணா சாலையிலே இது கொசக்கடை வீதியிலே ஆப்போசிட்டில் வராங்க. இது ஆக்சுவலாக உண்மை. இது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சரி, இங்கே இந்த இதில் பார்க்கிங் தான் ப்ராப்ளமே இந்த இடத்துல. இப்போ நம்ம ரைட்டு டர்ன் பண்ணி அண்ணா சாலையில் போய்கிட்டு போகிறோம். இப்போ ஆனால் மிகவும் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறனால மக்கள் எதையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அதுதான் ப்ராப்ளமே. இப்போ இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா, நீங்கள் நல்லா பாருங்கள். வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன் அது என்னான்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. பாருங்கள், நீங்கள் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறது காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ அரௌண்ட் 7 o'clock இந்த ஈவினிங்கு. நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. கிளைமேட்டும் கொஞ்சம் நல்ல கிளைமேட் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக தேர்ஸ்டே, டுடே 27th. இன்றைக்கி தேர்ஸ்டே இருக்கனால கூட்டம் அதிகம் இல்லை. இல்லைனாக்கா டூரிஸ்ட் நிறைய பேர் இது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனாக்கா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. உங்களுக்கு சொல்லியிருந்தேனே, வீடியோவில் பாருங்கன்னு என்ன இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த இதை என்னான்னு. உங்களுக்கு சிட்டி நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, மக்கள் எல்லாமே ஃபார் போட்டுக்கிட்டு தான் வராங்க. அது என்னன்னு எனக்கே புரியல. பாண்டிச்சேரி மக்கள் ஏன் ஃபார் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க? ஒருவேளை தெரியலையா? வண்டி வாங்குகிறாங்க, அதேமாதிரி புது வண்டி தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் ஃபார் போட்டு தான் ஓட்டுவாங்க வெளிச்சத்துலேயும். சிலவங்க சொல்லலாம், இல்லை அது வண்டியில் அது லைட்டு எரியணும். எஸ், லைட் எரியும். அது ஃபார் எரியாது. லைட்டு எரியும், ஆனால் ஃபார் எரியாது. இவங்க என்னன்னாக்கா அந்த பட்டனே அந்த சுவிட்சை மாற்றுறதே இல்லை. அதனால் இந்த லைட்டு பகல்லையும் ஃபார் கண்ணுக்கு கண்ணில் அடித்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தெரியாதவங்க கொஞ்சம் அதை நிறுத்திடுங்க. அந்த ஃபாரை எடுத்துகிட்டு போட்டால் நம்ம வண்டி ஓட்டினா நல்லது எல்லாத்துக்கும். அப்புறம் இந்த இண்டிகேட்டரும் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் நல்லது. அதுவும் ரொம்ப மிகவும் நல்லது.